கூட்டம் கூட்டமாக உயிரிழக்கும் பன்றிகள், விவசாயிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் தான் வடகிழக்கு மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் பன்றிகள் எத்தனை கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 14,000 பன்றிகள் கொல்லப்பட்டிருக்கிறது வைரஸ் பரவக்கூடாது என்பதற்காக. எத்தனை பன்றிகள் வைரஸால் பாதித்து உயிரிழந்து விட்டது என கேட்டீர்களாயின் சுமார் 37,000 பன்றிகள். அதாவதுங்க ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வைரஸ் என்று இதற்கு பெயர். காரணம் என்னன்னா, சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த வைரஸை ஆப்பிரிக்காவில் உள்ள பன்றிகள் கிட்ட தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போது இந்தியாவிலும் இது பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பகுதிகளில் இது மனிதனுக்கு பரவுமா என்பதுதான் மிக முக்கிய கேள்வி. ஏற்கனவே கொரோனா என்ற சோதனையை சந்தித்து விட்டோம். புதுசாக இப்போ மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவும் வீரியம் குறைவே இருந்தாலும் உலகத்தில் அது இருக்கிறது. ஆங்காங்கே சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இல்லை என்பது நல்ல செய்தி. இதற்கிடையில் இந்த ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் மனிதனுக்கு பரவுமா என கேட்டீர்களாயின் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடையாது. அதாவது யாரெல்லாம் இந்த பன்றிகள் இருக்க இடத்தில் இருக்கிறார்களோ, அதனோடு பழகுகிறார்களோ, அவர்களுடைய பூட்ஸில் இருக்கும், ஷூவில் இருக்கும், ட்ரெஸ்ஸில் இருக்கும், எப்படி வேணாலும் அந்த வைரஸ் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்குள்ளே வந்து சேதாரத்தை ஏற்படுத்துமா என்றால் சேதாரத்தை ஏற்படாது. அந்த வைரஸை பொறுத்தவரை பன்றிகளை தீவிரமாக பாதிக்கிறது, அதனுடைய உயிரை பறித்து விடுகிறது. ஒரு சில விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க வடகிழக்கு இந்தியாவில் அப்படின்னா, நான் நூற்றுக்கணக்கில் பன்றிகளை வைத்திருந்தேன், ஒன்று கூட இல்லை, 100% கொன்று விட்டது. இப்படியாக கிராமமாக அங்கே பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனுக்கு பரவாது என்பது நல்ல செய்தி. பன்றிகளுக்கு தடுப்பூசி உண்டா? இல்லை பொதுவாகவே இந்த வைரஸுக்கு எதிராக வந்து தடுப்பூசி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தடுப்பூசி கிடையாது. ஒருவேளை இந்த வைரஸ் தாக்கிய பிறகு குணப்படுத்த மருந்துண்டா என்றால் மருந்தும் கிடையாது. இல்லை மருந்து தான் கொடுத்து குணப்படுத்திட்டு இருப்பாங்களே. 14,000 பன்றிகளை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு மருந்து கிடையாது என்பதே. மிசோரம் அரசு பார்த்தாங்க. மிசோரம் தான் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அரசு பார்த்தாங்க கடந்த ஒரு வருஷமாக இப்படி நிலைமை இருக்கிறது, தீவிரமடைந்து கொண்டு தான் போகிறது, வேறு வழியே இல்லை, இதை பேரிடராக அறிவிப்பார்கள் என அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார்கள். அதாவது மற்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்த வைரஸ் பரவி வருகிறது. ஏன் அண்டை நாடான நேபாளத்திலும் இந்த வைரஸ் பரவுகிறது என்பதுதான் செய்தி. இந்த வைரஸினுடைய அறிகுறிகள், பன்றிகளுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது தெரியுமா? காய்ச்சல் வந்து விடுகிறது, பசியின்மை, வயிற்றுப்போக்கு, வாந்தி, தோல் நிறம் மாறுதல், இது போன்ற அறிகுறிகள் இருப்பதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது வடகிழக்கு இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது. வடகிழக்கு இந்தியாவில் நீங்கள் சாதாரணமாக போனீங்கன்னா அங்கே பன்றி கறி அதிகம் சாப்பிடுவாங்க, பன்றி மாமிசம் அதிகம் சாப்பிடுவாங்க. நிறைய கடைகளில் பன்றியை தொங்க விட்டுருப்பாங்க, அதே பார்க்கலாம். அங்கே நிறைய பேர் பன்றிகளை வளர்த்து தொழில் செய்து வருகிறார்கள். ஆனால் விவசாயிகள் அங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். காரணம், இந்த ஆப்பிரிக்க பன்றி வைரஸின் தாக்கம் அங்கே தீவிரமடைந்திருக்கிறது.